Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.35யும் 36 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.35ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் வந்து இருக்கு. அந்த என் டேர்ம்ஸை வந்து சம் பண்ணுறாங்க. அப்படி சம் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத ஒரு ஜென்ரல் டேர்ம் மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த ஜென்ரல் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 5n² டிவைடட் பை 2 + 3n டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா 17th டேர்மோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்கிற இது பார்த்தோம்னா சம் ஆஃப் தி சீரீஸோட ஜென்ரல் டேர்ம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டேர்ம் என்னன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. T17 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா Sn = 5n² டிவைடட் பை 2 + 3n டிவைடட் பை 2. அப்படின்னா 17th டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 17th சம்மையும் 16th சம்மையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 17th டேர்ம் வந்து கிடச்சிரும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 17th சம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 17 வந்து எனக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். டிவைடட் பை 2 + 3 × 17 டிவைடட் பை 2. அப்படின்னா 5 × 17 வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். 17 வந்து நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 289 வந்து கிடைக்கும் டிவைடட் பை 2 ப்ளஸ் 3 × 17ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 27, அதுக்கப்புறம் 27, 34, 41, 51 வந்து கிடச்சிருக்கும் டிவைடட் பை 2. இப்போ இந்த 5ஐயும் 289ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1445 வந்து கிடைக்கும். இங்கே டினாமினேட்டர் சேமுங்கிறனா ஒரு வாட்டி எழுதுனா போதும். ப்ளஸ் 51 டிவைடட் பை 2ன்ட்டு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். 1445ஐயும் 51ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 6941ன்ட்டு கிடச்சி, அதாவது 1496 வந்து கிடச்சிருக்கு. இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 7, 4, அடுத்து 8 வந்து கிடச்சிருக்கு. அதாவது S17ஓட வேல்யூ எனக்கு 478 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா S16 இதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கு. அது ரெண்டையுமே மைனஸ் பண்ணாதான் எனக்கு 17th டேர்மோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். அப்படின்னா 5 × n² + 3n டிவைடட் பை 2ங்கிறத எனக்கு கொடுத்துருக்க ஜென்ரல் டேர்ம். இப்போ எனக்கு பதிலாக 16 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 2² டிவைடட் பை 2 + 3 × 16 டிவைடட் பை 2. அப்படின்னா 5 × 16 ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 256 வந்து கிடைக்கும் டிவைடட் பை 2 ப்ளஸ் 16ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 32, 32, 38, 48 வந்து கிடைக்கும் டிவைடட் பை 2. இதை வந்து நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 1s are 2, 2 2s are 4, அடுத்து 2 8s are 16. இது 2 டிவைடட் பை 48ஓட வேல்யூ 24 வந்து கிடைக்கும். அப்படின்னா 5 × 128 + 24. அப்படின்னா 5ஐயும் 128ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 640 வந்து கிடச்சிருக்கும் ப்ளஸ் 24. 640ஓட நான் ஒரு 24 ஆட் பண்ணேன்னா 664 வந்து கிடச்சிருக்கும். இப்போ 17th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சம் ஆஃப் 17ஐயும் சம் ஆஃப் 16ஐயும் மைனஸ் பண்ணுறேன். அதாவது 748ஐயும் 664ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 84. அப்படின்னா எனக்கு 17th டேர்மோட வேல்யூ 84ன்ட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.36. எக்ஸாம்பிள் 2.36ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த நேச்சுரல் நம்பர் பார்த்தோம்னா 300லேருந்து 600க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நேச்சுரல் நம்பர் வந்து பார்த்தோம்னா 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 300லேருந்து 600க்குள்ளே இருக்கக்கூடிய 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 301, அதுக்கப்புறம் 308, அதுக்கப்புறம் 315ன்ட்டு எனக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 600க்கு முன்னாடி எது எனக்கு 5ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தோம்னா 595 தான் வந்து பார்த்தோம்னா எனக்கு 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய லாஸ்ட் நம்பர் 600க்கு முன்னாடி. இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லோட வேல்யூ 595 இருக்குது. ஏவோட வேல்யூ அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தோம்னா 301. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் டி வந்து கண்டுபிடிக்கணும்னா T2 - T1. T2 வந்து பார்த்தோம்னா 308 மைனஸ் T1 வந்து பார்த்தோம்னா 301. மைனஸ் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இல்லை மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா L - A டிவைடட் பை D + 1ங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ எல்லோட வேல்யூ பார்த்தோம்னா 595 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தோம்னா 301 டிவைடட் பை டியோட வேல்யூ பார்த்தோம்னா 7 + 1. இப்போ இந்த 595ஐயும் 301ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோம்னா 294 வந்து கிடச்சிருக்கு டிவைடட் பை 7 + 1. இதை வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 7 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 7 4s are 28, அதுக்கப்புறம் 7 2s are
14 அப்படின்னா என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 42 + 1 அப்படின்னா என்னோட வேல்யூ 42 + 1 ஆட் பண்ணனா 43 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா என்னோட வேல்யூ 43. மொத்தமாக இதில் எத்தனை டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 43. இப்போ இந்த 43 டேர்ம்ஸையுமே ஆட் பண்ண எனக்கு சம்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா SN = எனக்கு லாஸ்ட் டேர்ம் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படின்னா எனக்கு n/2 × a + Lங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ என்னுக்கு பதிலாக 43 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். = 43/2. ஏயோட வேல்யூ 301. லாஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 595. அப்படின்னா எனக்கு பார்த்தோம்னா 43/2 இன்ட்டு இதை ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 896 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த 896ஓட இந்த 2 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணேன்னா 2 4s are, அடுத்து 2 4s are 8, அடுத்து 2 8s are 16. அப்படின்னா 43 × 448 வந்து கிடைக்கும். இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேல்யூ 19,264 எனக்கு ஃபைனல் வேல்யூ கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.